சாய்ராம். ஷீரடி தெய்வம். 50வது அத்தியாயம். பாண்டுரங்கராய் பாபா. இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள மகாசமாதி தொடர்பானவை 39ஆம் அத்தியாயத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள மேலும் காக்கா சாஹிப் தீக்ஷித், ஸ்ரீ தேம்பே சுவாமி ஆகியோரின் கதைகளை இனி காண்போம். சத்குருவின் ஆசியே இன்றியமையாதது. பக்தர்களின் மூலாதாரமானவரும் சத்குருவாய் இருப்பவரும் கீதையின் விளக்கமாய் திகழ்பவரும் நமக்கு எல்லா ஆற்றல்களையும் தருபவரும் ஆன சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஓ சாயி, எங்களுக்கு அனுகூலம் செய்து ஆசீர்வதியுங்கள். மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன. மேகங்கள் மழைநீரை பொழிந்து குளிர்வித்து மக்களுக்கு புத்துணர்வூட்டுகின்றன. வசந்த காலத்தில் மலர்கள் மலர்ந்து அவற்றின் மூலம் கடவுளை வழிபட வகை செய்கின்றன. அதுபோலவே சாயிபாபாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க வகை செய்கின்றன. பாபாவின் கதைகளை எடுத்து கூறுவோருக்கும் அதை கேட்போருக்கும் வாக்கும் செவிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு புனிதம் அடைகின்றன. நூற்றுக்கணக்கான பயிற்சிகளையும் செயல் முயற்சிகளையும் நாம் கடைபிடித்தாலும் ஒரு சத்குரு அருளோடு ஆசீர்வதித்தாலன்றி நம்மால் ஆன்மீக லட்சியத்தை அடைய முடியாது. இத்தனை உணர்த்தும் விதமாக வரும் கதைகளை காண்போம். காக்கா சாஹிப் கல்வி மற்றும் இளம் பருவம். ஹரி சீதாராம் என அழைக்கப்படும் காக்கா சாஹிப் தீக்ஷித் 1864 1926. 1864 மத்திய மாகாணத்தில் உள்ள காண்ட்வாவில் வத்னாகா நகரில் ஓர் பிராமண குடும்பத்தில் அவதரித்தார். அவர் தனது ஆரம்ப கல்வியை காண்ட்வா, ஹிங்கான் காட் என்னும் ஊர்களிலும் நடுத்தர கல்வியை நாக்பூரிலும் பயின்றார். மேல் படிப்பினை முதலில் வில்சன் கல்லூரியிலும் பயின்றார். அவர் பட்டம் பெற்ற பிறகு LLB-யிலும் வழக்கறிஞர் தேர்விலும் தேறி அரசு தரப்பு வக்கீல்களின் லிட்டில் கம்பெனியில் பணியாற்றினார். சிறிது காலம் சென்றதும் தாமே சொந்தமாக வழக்குரை அறிஞர்கள் நிறுவனத்தை தொடர்கிறார். ஊனம் அகலட்டும். 1909ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை காக்கா சாஹிப் தீக்ஷித்திற்கு சாயிபாபாவை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அதற்கு பின்னர் அவர் பாபாவின் தீவிர பக்தரானார். ஒருமுறை லோனாவாலாவில் தங்கியிருந்த போது தனது பழைய நண்பரான நானா சாஹிப் சந்தோர்கரை சந்திக்க நேர்ந்தது. அவர்கள் பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். காக்கா சாஹிப் ஒருமுறை லண்டனில் ஒரு ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் போது தனக்கு நடந்த விபத்தை பற்றியும் அவ்விபத்தில் பாதம் நழுவி காயம் அடைந்ததை பற்றியும் அவரிடம் கூறினார். பல 100 சிகிச்சைகள் செய்தும் அவர் கால் ஊனம் சரியாகவில்லை. அதை கேட்டுக்கொண்டிருந்த நானா சாஹிப் அவர் காலில் உள்ள ஊனத்தையும் வலியையும் நீக்கிக் கொள்ள வேண்டுமானால் என் சத்குரு சாயிபாபாவிடம் தான் செல்ல வேண்டும் என்றார். மேலும் சாயிபாபாவினை பற்றிய முழு விவரத்தையும் கொடுத்தார். சாயிபாபாவின் மகா வாக்கியமான எனது மக்களை நெடுந்தொலைவிலிருந்தும் 7 கடலுக்கும் அப்பாலிருந்தும் கூட குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல நான் இழுத்து விடுவேன் என்ற அவரின் வாக்கியத்தையும் எடுத்து கூறினார். பாபாவின் அருளுக்கு பாத்திரம் ஆகாதவராயின் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்பதையும் அவர் தரிசனம் அளிக்க மாட்டார் என்பதனையும் நானா சாஹிப் தெளிவுபடுத்தினார். இவற்றை எல்லாம் கேட்க கேட்க காக்காவிற்கு மகிழ்வுண்டாயிற்று. தான் பாபாவிடம் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்திக்கப் போவதாகவும் கூறிய அவர் கால் ஊனத்தை முற்றிலும் குணமாக்காவிட்டாலும் ஊனமாகி கண்டபடி அலையும் மனதையாவது ஒழுங்குபடுத்தி தமக்கு
எல்லையற்ற பேரின்பத்தை நல்கும்படி வேண்டிக் கொள்ளப் போவதாக கூறினார். தகுதியான வழிகாட்டி. சில நாட்கள் சென்றதும் பம்பாய் கீழ் சட்டசபையில் ஒரு இடம் பெறுவதற்காக ஓட்டுகள் பெறும் நோக்குடன் அகமத் நகர் சென்றார் காக்கா சாஹிப். அங்கு சர்தார் காக்கா சாஹிப் பிரிக்கருடன் தங்கினார். காக்கா சாஹிப் பிரிக்கரின் புதல்வர் பாலா சாஹிப் பிரிக்கர். அவர் கோபர்காவனின் மம்மல்தாராக பணியாற்றினார். அச்சமயத்தில் அவர் அகமத் நகரில் நடைபெற்ற குதிரை கண்காட்சியை காணுதற்பொருட்டு அங்கு வந்தார். தேர்தல் வேலை முடிந்ததும் காக்கா சாஹிப் தீக்ஷித் ஷீரடி செல்ல விரும்பினார். காக்கா சாஹிப் பிரிக்கரும் அவரது மகனும் காக்காவை ஷீரடிக்கு அனுப்புவதற்கு தகுதியான ஓர் வழிகாட்டியாக யாரை அனுப்பலாம் என்று யோசித்து கொண்டிருந்தனர். ஷீரடியில் சாயிபாபா அவரின் வரவேற்பிற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஷாமாவுக்கு அவரது மாமனாரிடமிருந்து ஒரு தந்தி வந்தது. ஷாமாவின் மாமியாருக்கு காய்ச்சலாக இருப்பதாகவும் அவளை காண அவர் மகளுடன் ஷாமா அகமத் நகர் வரவேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டு இருந்தது. அகமத் நகர் செல்ல ஷாமா பாபாவின் அனுமதியை பெற்று கொண்டதும் ஷாமா தன் மனைவியுடன் அகமத் நகர் வந்தார். அங்கு தன் மாமியார் முன்பை விட நலமாகி வருவதை கண்டார். அப்போது குதிரை கண்காட்சியை காண வந்த நானா சாஹிப் பான்சேயும் அப்பா சாஹிப் கத்ரேவும் எதேர்ச்சியாக அகமத் நகரில் ஷாமாவை சந்தித்தனர். அவரிடம் காக்கா சாஹிப் தீக்ஷித் ஷீரடிக்கு வர விரும்புவதையும் அவர் பிகிரிகளின் வீட்டில் தங்கி இருப்பதையும் எடுத்து கூறி ஷீரடிக்கு போகும்போது அவருடன் காக்கா சாஹிப் தீக்ஷித்தையும் அழைத்து செல்லும்படி கூறினார்கள். காக்கா சாஹிப் தீக்ஷித்தும் நானா சாஹிப் பிரிக்கருக்கும் அவரது மகனுக்கும் முறையே இத்தகவல் தெரிவிக்கப்பட்டது. அன்று மாலை ஷாமா பிரிக்கரின் இல்லத்திற்கு வந்தார். அவரை அவர்கள் காக்கா சாஹிப் தீக்ஷித்திடம் அறிமுகம் செய்து வைத்தனர். பாபாவின் புகைப்படத்தை கண்ட தீக்ஷித் ஷாமா காக்கா சாஹிப்புடன் இரவு 10 மணிக்கு புகைவண்டியில் கோபர்காவன் செல்வதென ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்கள் இவ்வாறு முடிவு செய்த நேரத்தில் ஓர் விசித்திர நிகழ்ச்சி நடைபெற்றது. பிகரின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த பாபாவின் புகைப்படத்தின் மீது உள்ள திரையை அகற்றி பாபாவின் படத்தை காக்கா சாஹிப்பிடம் காண்பித்தார் பாலா சாஹிப் பிரிக்கர். பாபாவை அப்புகைப்படத்தில் கண்டதும் காக்கா சாஹிப் யாரை பார்க்க ஷீரடிக்கு போகப் போகிறாரோ அவர் இவ்விடத்திலேயே சித்திர ரூபத்தில் வரவேற்பது போல் கண்டதும் அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் மிகவும் மனமுருகி பாபாவின் படத்தின் முன் வீழ்ந்து வணங்கினார். அப்படம் மேகா உடையது. அப்புகைப்படத்தின் மேலுள்ள கண்ணாடி உடைந்து விட்டதால் பழுது பார்க்க அது பிரிக்கரிடம் அனுப்பப்பட்டிருந்தது. அது சரி செய்யப்பட்டு விட்டதால் அப்படத்தை ஷாமாவுடன் காக்கா சாஹிப் தீக்ஷித்திடனும் அனுப்புவது என முடிவு செய்யப்பட்டது. பாபா தரிசனத்தில் உருக்கம். ரயில் புறப்படும் முன்பே ரயில் நிலையத்திற்கு சென்று நுழைவுச் சீட்டு வாங்கி கொண்டனர். ஆனால் புகைவண்டி வந்ததும் 2ஆம் வகுப்பில் கூட்டம் அதிகமாகி அதில் இடமில்லாதது போல் இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த வண்டியின் கார்டு காக்கா சாஹிப்புக்கு தெரிந்தவராக இருந்தார். அவர்களை முதல் வகுப்பில் அமர இடம் ஏற்பாடு செய்தார். அவர்கள் சௌகரியமாக பயணம் செய்ய வழி செய்தார். அவர்கள் வசதியாக பயணம் செய்து பின் கோபர்காவனில் இறங்கினர். ஷீரடிக்கு செல்ல நானா சாஹிப்பும் அங்கு வந்திருப்பதை பார்த்ததும் அவர்களின் மகிழ்ச்சியின் எல்லையை அனுபவித்தனர். காக்கா சாஹிப்பும் நானா சாஹிப்பும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டனர். அதன் பிறகு மூவரும் கோதாவரிக்கு சென்று நீராடினர். நீராடிய பின்னர் ஷீரடிக்கு புறப்பட்டனர். அங்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார் காக்கா சாஹிப். அவர் தரிசனத்தில் காக்கா சாஹிப்பின் மனம் உருகியது. அவர் கண்கள் குளமாயின.
அவர் மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கினார். பாபாவும் அவரிடம் தானும் அவருக்காகவே காத்திருந்ததாகவும் அவரை வரவேற்கவே ஷாமாவை முன்னரே அனுப்பியதாகவும் கூறினார். மகிழ்வான மரணம். அதன் பின்னர் காக்கா சாஹிப் பல வருடங்கள் சந்தோஷமாக பாபாவின் கூட்டுறவில் தன் வாழ்நாளை கழித்தார். ஷீரடியில் அவர் ஒரு வாதா கட்டினார். அதையே பின் தன் நிரந்தர வாசத்தலமாக ஆக்கிக் கொண்டார். பாபாவிடம் இருந்து அவர் பெற்ற அனுபவங்கள் எண்ணற்றவை. எனவே அவற்றை எல்லாம் கூறுவதற்கு இங்கு இடமில்லை. மேலும் இவற்றை பற்றிய அறிய சாயிலீலா சஞ்சிகையில் தொகுப்பு எண் 12 6-7-889 காக்கா சாஹிப் தீக்ஷித் சிறப்பு மலரை பார்க்குமாறு வாசகர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒரே ஒரு செய்தியை இங்கு குறிப்பிடுகிறோம். பாபா ஒருமுறை அவரை நான் உன்னை புஷ்பக விமானத்தில் எடுத்து செல்கிறேன் என்று கூறி இருந்தார். அது உண்மையாயிற்று. அதாவது பாபா மகிழ்வான மரணத்தை அவருக்கு கொடுத்தார். பாபா சொன்னது போல் 1926ஆம் வருடம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவர் ஹேமந்த் பந்துடன் ரயிலில் செல்லும் போது சாயி பாபாவை பற்றியே பேசி கொண்டிருந்தார். அவர் நினைவிலேயே ஆழ்ந்திருந்தார். திடீரென தன் கழுத்தை சாய்த்து அவர் தோள்களில் சாய்ந்து எவ்வித வலியும் வேதனையும் இன்றி காலமானார். பாபாவிடம் சகோதர பாசம். தேம்பே சுவாமி. ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் எங்கனம் நேசித்து கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் இந்த கதையை காண்போம். ஸ்ரீ வாசுதேவானந்தா சரஸ்வதி என்ற தேம்பே சுவாமி என்பவர் ஒருமுறை ஆந்திராவில் உள்ள கோதாவரி கரையில் ராஜமகேந்திரியில் தங்கியிருந்தார். அவர் பக்தியும் வைதீகமும் உடைய ஞானியும் யோகியும் ஆவார். கடவுளாகிய தத்தாத்திரேயரின் பக்தராய் விளங்கினார். நாட்டெட் நகரின் வக்கீலாக ஸ்ரீ புண்டலிக் ராவ் என்பவர் அவரை தன் நண்பர்களுடன் காணச் சென்றார். அவர்கள் அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஷீரடி சாய்பாபாவின் பெயர் அப்பேச்சின் இடையில் வந்தது. பாபாவின் பெயரை கேட்டதும் சுவாமி கைகளை கூப்பி வணங்கினார். அவர் தேங்காயை எடுத்து புண்டலிக் ராவிடம் கொடுத்து, என் வணக்கங்களை சாயியிடம் கூறி இத்தேங்காயை அவரிடம் சமர்ப்பித்து விடுங்கள் என்றார். மேலும் என்னை மறந்து விடாமல் என்னுடன் அன்புடன் இருக்க சொல்லுங்கள் என்றார். தேங்காய் உடைக்கப்பட்டது. சுவாமிகள் பொதுவாக யாரையும் வணங்குவதில்லை. ஆனால் இவ்விஷயம் விதிவிலக்காயிற்று. புண்டலிக் ராவ் அவர் கூறிய செய்தியையும் தேங்காயையும் எடுத்துச் செல்ல சம்மதித்தார். இந்த சுவாமி பாபாவை சகோதரன் என அழைப்பது சரியே. ஏனெனில் அவர் வைதீக முறைப்படி அக்னிஹோத்திரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் காத்து வந்தது போல பாபாவும் தனது புனித அக்னிஹோத்திரத்தை துனி மசூதியில் எப்போதும் எரியவிட்டு கொண்டிருந்தார். 1 மாதம் சென்றதும் புண்டலிக் ராவும் மற்றவர்களும் தேங்காயை எடுத்துக்கொண்டு மண்மாட்டை வந்தடைந்தனர். தாகமாய் இருந்ததால் ஒரு ஓடைக்கு சென்று நீர் பருக சென்றனர். வெறும் வயிற்றில் தண்ணீர் பருகக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் சிவடா என்ற காரம் கலந்த அவலை சிற்றுண்டியாக அவர்கள் உட்கொண்டனர். அது அதிக காரமாக இருந்ததால் தேங்காய் பூவை கலந்து விடலாம் என்று சொல்லி அவர் பாபாவுக்காக வைத்திருந்த தேங்காயை தெரியாமல் உடைத்து அதில் கலந்தனர். அது சிவடாவை சுவை உள்ளதாக மாற்றியது. நாவிற்கு ருசியாகவும் இருந்தது. அவ்விதமாக புண்டலிக் ராவிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காய் உடைக்கப்பட்டு விட்டது. புண்டலிக் ராவ் மன்னிப்பை வேண்டினார். அவர்கள் ஷீரடியை நெருங்கினார்கள். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காய் உடைக்கப்பட்டு விட்டதை அப்போதுதான் அறிந்தார் புண்டலிக் ராவ். இத்தவற்றை எண்ணி பயந்து நடுங்கிக் கொண்டே ஷீரடிக்கு வந்து புண்டலிக் ராவ் பாபாவை பார்த்தார். பாபாவோ தேம்பே சுவாமிகள் தேங்காய் அனுப்பி உள்ள விவரத்தை
கம்பில்லா தந்தியின் தகவல் போல் பெற்றுவிட்டார். தன்னை சந்தித்த புண்டலீகவிடம் தன் சகோதரன் கொடுத்த தேங்காயை முதலில் கொடுக்கும்படி கேட்டார். புண்டலீகராவ் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார். தாம் கவனமில்லாமல் இழைத்த குற்றத்தை கூறி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார். மற்றொரு தேங்காயை அதற்கு பதிலாக கொடுத்து விடுவதாகவும் கூறினார். ஆனால் பாபா அத்தேங்காய்க்கு இணையாக வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சாதாரண தேங்காயை விட அது பல மடங்கு உயர்ந்தது என்றும் கூறி பிறிதோர் தேங்காயை பெற அவர் மறுத்துவிட்டார். செயல்களின் கர்த்தா நாம் அல்ல. எனினும் பாபா அவரிடம், இனிமேல் இவ்விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை. எனது விருப்பத்தின் காரணமாகவே இத்தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு பின் உடைக்கப்பட்டிருக்கிறது. இச்செயல்களின் கர்த்தாவாக உன்னையே நீ ஏன் ஆக்கிக் கொள்கிறாய்? நற்கர்மங்களாக இருந்தாலும் சரி, தீய கர்மங்களாக இருந்தாலும் சரி, அச்செயலை செய்யும் கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை நீ அனுமதிக்காதே. எல்லாவற்றிலும் முழுமையான அகங்காரமற்றிரு. இதனால்தான் உன் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார். எத்தகைய அழகிய ஆன்மீக போதனை இது! இந்நிகழ்ச்சியின் மூலம் இதனை பாபா அழகுற உணர்த்தி இருக்கிறார். என் தர்பாரைச் சேர்ந்தவர்கள்: பம்பாய் சாந்த்ராக்ரூஸை சேர்ந்த பதாரே பிரபு இனத்தைச் சேர்ந்தவர் பாலாராம் துரந்தர். இவர் பம்பாய் ஹைகோர்ட்டின் வக்கீலாகவும் சில காலம் பம்பாய் அரசாங்க சட்டப்பள்ளியின் தலைவராகவும் பணியாற்றினார். துரந்தர் குடும்பத்தினர் அனைவரும் தெய்வ பக்தியும் மத உணர்வும் கொண்டவர்கள். பாலாராம் இன உணர்வுடன் தன் இனத்தாருக்கு பல சேவைகள் செய்தார். அதை ஒரு கட்டுரையாகவும் எழுதி அதை பதிப்பித்தார். பின்னர் ஆன்மீக மத தொடர்பான விஷயங்களுக்கு திரும்பினார். கீதையை படித்தார். அதற்கான விளக்கமான ஞானேஸ்வரியையும் படித்தார். மற்ற தத்துவ நூல்களையும் நுண்ணிய கோட்பாடு நூல்களையும் படித்தார். அவர் பண்டரிபுரத்து விட்டோபாவின் பக்தர். 1912 அவர் பாபாவுடன் தொடர்பு கொண்டார். ஆனால் அதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே பாபுல்ஜி வாமன்ராவ் என்ற அவரின் 2 சகோதரர்களும் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றனர். தரிசனம் முடித்து திரும்பிய அவர்கள் தம் இனிய அனுபவங்களை பாலாராமுக்கும் தன் குடும்பத்தாருக்கும் எடுத்துரைத்தனர். அதன் பின்னர் அக்குடும்பத்தினர் அனைவரும் சாயிபாபாவை தரிசிக்க ஷீரடிக்கு செல்ல நினைத்தார்கள். அவர்கள் ஷீரடிக்கு வந்து சேர்வதற்கு முன்பே பாபா வெளிப்படையாக அனைவரிடமும், இன்று என் தர்பாரைச் சேர்ந்த பெரும்பாலானோர் வருகிறார்கள் என உரைத்தார். துரந்தர் குடும்பத்தினர் முன்கூட்டியே செய்திகள் ஏதும் அனுப்பாமல் இருக்கும் போது பாபா கூறிய குறிப்புகளை கேட்டு அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். துரந்தர் குடும்பத்தினர் அனைவரும் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார். பாபாவுடன் உரையாடி மகிழ்ந்தனர். பாபா அவர்களிடம், நான் முன்னமே குறிப்பிட்ட என் தர்பார் மக்கள் இவர்களே என கூறினார். துரந்தர் சகோதரர்களிடம், கடந்த 60 தலைமுறைகளாக நாம் ஒருவரோடு ஒருவர் உறவு பூண்டிருக்கிறோம் என்றார். பாபா அவ்வாறு கூறவும் அச்சகோதரர்கள் எளிமையும் பணிவும் கொண்டு பாபாவையே உற்று பார்த்த வண்ணம் நின்றிருந்தனர். அவர்கள் கண்களில் கண்ணீர் பெருகிற்று. மகிழ்ச்சியில் தொண்டை அடைத்தது. உடலெங்கும் மயிர்கூச்செறிந்தது. மொத்தத்தில் அனைத்து சத்ருவ உணர்வுகளாலும் அவர்கள் அனைவரும் உருகி நின்றார்கள். பாண்டுரங்கரின் ஜோதி தரிசனம். அவர்கள் அனைவரும் மகிழ்வின் எல்லையில் இருந்தனர். பின்னர் அவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றனர். உணவு உட்கொண்ட பின் சிறிது இளைப்பாற்றினர். பின்னர் மீண்டும் மசூதிக்கு வந்தனர். பாலாராம் பாபாவின் அருகில் அமர்ந்து அவர் கால்களை பிடித்துவிட்டு கொண்டிருந்தார்.
சிலிம் என்ற மண்குழாயில் புகைப்பிடித்து கொண்டிருந்த பாபா அதை பாலாராம் துகந்தரிடம் நீட்டினார். தனக்கு புகைப்பிடிக்கும் வழக்கம் இல்லை என்றாலும் பாபா அளித்ததை மறுக்க மனமின்றி வாங்கி கொண்ட பாலாராம் பெருஞ்சிரமத்துடன் புகைப்பிடித்து விட்டு அதை பக்தியுடன் வணங்கி மீண்டும் அதை பாபாவிடம் கொடுத்தார். பாலாராமுக்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம். ஏனெனில் 6 ஆண்டுகளாக ஆஸ்துமாவால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவருக்கு இப்புகை அவரை அதன்பின் முற்றிலும் குணமாக்கியது. அவருக்கு அவ்வியாதி மீண்டும் வரவே இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு தினத்தில் அவருக்கு இந்த ஆஸ்துமாவின் தாக்குதல் மீண்டும் ஏற்பட்டது. இது பாபா மகாசமாதி அடைந்த அதே தினமாகும். அவர்கள் ஷீரடி சென்று அன்று வியாழக்கிழமையாக இருந்ததால் துகந்தர் குடும்பத்தினர் அன்று இரவு சாவடி ஊர்வலத்தை கண்டுகளிக்கும் பேச்சினை பெற்றார்கள். சாவடியில் ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பாலாராம் பாபாவின் முகத்தில் பாண்டுரங்கரின் ஜோதியை கண்டார். மறுநாள் காலை காக்கட் என்னும் காலை ஆரத்தியின் போதும் அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டுரங்கரின் ஜோதியை பாபாவின் முகத்தில் ஒளிரக் கண்டார். பாலாராம் துகந்தர் மராத்திய ஞானி துக்காராமின் வாழ்க்கையை மராட்டிய மொழியில் எழுதினார். ஆனால் அதன் பதிப்பை காண அவர் உயிருடன் இருக்கவில்லை. பின்னர் 1928 அது அவர்களின் சகோதரர்களால் பிரசுரிக்கப்பட்டது. 50 அத்தியாயத்தையும் முடிச்சிட்டோம். இந்த பதிவிலேயே முடிவுரையையும் பார்த்துக்கலாம். முடிவுரை: பி.வி. தேவின் சேவை. முடிவுரையாக வரும் செய்திகள் அனைத்தையும் 52ஆம் அத்தியாயமாக எடுத்துக்கொள்வோம். எல்லா அத்தியாயங்களிலும் உள்ள செய்திகளை பாடல்களாக அட்டவணைப்படுத்தப் போவதாக ஹேமந்த் பந்த் கூறியிருந்தார். அது மாதிரி அட்டவணை எதுவும் ஹேமந்த் பந்தின் எழுத்து பிரதிகளில் இல்லை. அதனை பாபாவின் ஆசி பெற்ற சிறந்த பக்தரான தானேவைச் சேர்ந்த மாஜி மம்மல்தார் திரு பி.வி. தேவ் என்பவர் அதை அமைத்து வழங்கினார். ஆங்கில புத்தகங்களில் ஆரம்பத்தில் அட்டவணையையும் அதில் அந்தந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றையும் அதன் தலைப்பில் கொடுத்திருப்பது போல இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை முடிவுரையாக எடுத்துக்கொள்வோம். இந்த அத்தியாயத்தின் கையெழுத்து பிரதியை அச்சிடும் வரையில் ஹேமந்த் பந்த் உயிருடன் இல்லை. அது அச்சகத்திற்கு அனுப்பப்படும் போது அது முடிவற்ற நிலையிலும் புரிந்து கொள்ள முடியாத நிலையிலும் இருப்பதை கண்டார். இருப்பினும் அது அவ்வாறு பிரசுரிக்கப்பட வேண்டியதாயிற்று. அவற்றின் சில தலைப்புகளும் அவற்றின் செய்திகளும் இங்கு தரப்பட்டுள்ளன. அவற்றை காண்போம். சத்குரு சாயியின் மகிமை. சாயி விருப்பு வெறுப்பு இல்லாதவர், உயர்வு தாழ்வு என்னும் வேறுபாடு கருதாதவர், தன் பக்தர்கள் அனைவரையும் ஒன்றாக கருதுபவர், எல்லா உயிரினங்களிலும் எவ்வித பேதமும் இன்றி கலந்து நிற்பவர், அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களையும் பகவான் பிரம்மனின் ரூபமாக காண்பார், பிரபஞ்சத்தை சூழ்ந்து நிற்பவர். அத்தகைய சமர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம். அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் தமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடையச் செய்கிறார். உலக இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது கடினம். மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்கள் ஆகிய கரையை நீக்கி ஓடி மோதுகின்றன. அதனால் நம் மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன. அகங்காரம் என்ற காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்கச் செய்கிறது. விருப்பு வெறுப்பு கோபம் என்னும் முதலைகள் பயமின்றி திரிகின்றன. நான் எனது என்னும் எண்ணங்களை நீர் சுழல் போல் சுற்றி கொண்டிருக்கின்றன. வசவுதல் வெறுத்தல் பொறாமை என்னும் எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன.
இவ்வளவு பயங்கரங்கள் நிறைந்த கொடுமைகள் நிறைந்த உலக வாழ்க்கை கடல் இருந்தாலும் சத்குரு சாயி இவற்றை அழிக்க வல்லவர். அவரது பக்தர்கள் இதை பற்றி பயம் கொள்ள தேவையில்லை. நம் சத்குரு இக்கடலை கடக்க உதவும் படகு போன்றவர். சாயியிடம் பிரார்த்திப்போம். சாயியின் முன்னே வீழ்ந்து அவர் பாத கமலங்களை பற்றி கொள்வோம். அனைவருக்குமாகவும் இவ்வாறு பிரார்த்திப்போம். எங்களுடைய மனம் கண்டபடி அலையாமல் தங்களை தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்க வேண்டும். இந்த சச்சரிதம் எல்லோருடைய இல்லங்களில் இருந்தும் பாராயணம் செய்யப்படப்படும். இதனை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்கள் யாவும் நீக்கப்படும். சச்சரிதம் படித்ததன் பலன்கள். புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு ஷீரடியில் உள்ள சமாதி மந்திரில் உள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சச்சரிதத்தை படிக்கவோ கேட்கவோ வேண்டும். இதனால் உங்கள் உடல் பொருள் ஆவியை தாக்கும் தீங்குகள் யாவும் மறையும். சாயின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமல் ஆன்மீக நாட்டம் கொள்வீர்கள். இச்சச்சரிதத்தை பக்தியுடன் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அவர் சரிதங்களை பாராயணம் செய்வதால் அவரை எண்ணி உங்களை அவர் திருவடிகளில் அணைத்து கொள்வதால் ஜனன மரண சூழல் ஒழிக்கப்படும். நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கும் கூறும்போது அவற்றின் புது புது நித்திய சுகத்தை உணர்வீர்கள். மற்றவர்கள் படும் தொல்லைகளிலின்றி அவர்களை காப்பீர்கள். சாயியின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் அவர் உருவம் மறைந்து தன்னுணர்வில் கலந்துவிடும். தன்னை அறிதல் என்பதும் பிரம்மத்தை உணர்தல் என்பதும் மிக கடினமான ஒன்று. ஆனால் சகுண பிரம்மாவாகிய சாயியின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் சாத்தியமாகும். பக்தனானவன் தன்னை பரிபூரணமாக சாயியிடம் சரணாகதியாக்கி விட்டால் தன்னுடைய தனித்தன்மையை நீக்கி அவருடன் ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகி விடுவான். கனவிலோ உறக்கத்திலோ அன்றி விழிப்பு நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டர கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுகிறீர்கள். குளித்து முடித்து அன்போடும் பக்தியோடும் நீ இதை ஒரு வாரத்தில் படித்து முடித்தால் அவர்களை பிடித்த கேடுகள் யாவும் மறையும். படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்கள் நீக்கப்படும். இதை பாராயணம் செய்வதன் மூலம் செல்வத்தை விரும்புவோருக்கு செல்வமும் வியாபாரம் செய்வோருக்கு வெற்றியும் அடைவர். உண்மையான பக்திக்கு தகுந்தவாறு பலன்கள் அமையும். இச்சச்சரிதத்தை பக்தியோடு படிப்போருக்கு சாயி மனம் மகிழ்ந்து அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் க்ஷேமமும் நல்குவார். தினம் ஒரு அத்தியாயத்தை கருத்தூன்றி படித்தால் மனம் எல்லையற்ற ஆனந்த களிப்பில் திளைக்கும். தன் நலம் கருதுவோர் கட்டாயம் கவனத்துடன் கருத்தூன்றி படிக்க வேண்டும். இதனால் தொடர்ந்து வரும் பிறவிகளில் எப்போதும் மனமகிழ்வோடு சாயியுடன் தொடர்பு ஏற்பட்டு நினைவு கூறுவோம். முக்கியமாக குரு பூர்ணிமா, கோகுலாஷ்டமி, ராமநவமி, நவராத்திரி, பாபா சமாதியான விஜயதசமி போன்ற தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும். இதன் மூலம் நம் ஆசைகள் நிறைவேற்றப்படும். அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை எளிதாய் கடப்பீர்கள். இதை கற்பதால் நோயாளிகள் குணமடைவர், ஏழைகள் செல்வம் அடைவர், சூழ்நிலையில் உள்ளோடும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை அடைவர், மனச்சலனம் நீங்கி ஒரு நிலைப்படும். சாயியின் கதைகளை மறக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு ஆர்வமுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ
நாங்கள் அந்த அளவுக்கு சாயியினால் உற்சாகமூட்டப்படுவோம். உங்களுக்கு சேவை செய்வதில் உற்சாகமாய் இருக்கிறோம். வாசகர்களும் பக்தர்களும் எக்காலமும் சாயியை பக்தியோடு நினைக்கட்டும். சாயியின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும். அவர்கள் சாயி பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும். சாயியின் பாதங்களை எந்நாளும் பணிவோம். உயிரும் உணர்வும் ஒன்றிட அவருடன் இணைவோம். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம். ஷிரடி தெய்வம் சாயின் ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக பாராயணம் பண்ணி முடித்தாச்சு. பாபாவோட ஆரத்தி பாடலும் 108 அஷ்டோத்திரமும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.